வணக்கம். வள்ளுவரே, நேர்மை தவறாமல் நடுவு நிலைமையோடு வாழணும்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி. அப்படி நேர்மையாக வாழ்வதால் ஒருவன் ஏழையாகிவிட்டால் அவனை பிழைக்க தெரியாத பைத்தியக்காரன் உலகம் கேலி செய்யாதா? இல்லையப்பனே, நேர்மையானவர்கள் ஏழையாக இருந்தாலும் உலகம் அவர்களை மதிக்கும். இப்போ அரசியலே எடுத்துக்கோயேன். முதல்வராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் இறந்த பொழுது அவரிடமிருந்த சொத்து எவ்வளவு? உள்துறை அமைச்சராக இருந்த திரு கக்கன் கடைசி காலத்தில் பேருந்தில் போனார். அரசு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கிட்டார். அவங்களத்தானே பெரிய மனிதர்கள்னு உலகம் போற்றுது. 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைத்த அரசியல்வாதிகளையா போற்றுகிறது? இல்லையே. இப்படி நடுவு நிலைமை தவறாமல் நேர்மையாக நடந்து கொள்ளும் ஒருவன் ஏழையாக இருந்தாலும் அதை ஒரு குறையாக எண்ணாமல் உலகம் அவனை சிறப்பாகவே மதிக்கும். அதைத்தான் கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றி கண் தங்கியான் தாழ்வுன்னு நடுவு நிலைமை அதிகாரத்தில் 117வது குறளாக எழுதி வச்சேன். அருமை வள்ளுவரே, நடுவு நிலைமையோடு நேர்மையாக இருக்கிறவர்கள் ஏழையாக இருந்தாலும் உலகம் அவர்களைத்தான் போற்றி மதிக்குங்கிறத அருமையாக சொல்லிட்டீங்க. நன்றி வள்ளுவரே. திருக்குறள் தெளிவாம் பகுதியை தொடர்ந்து கேட்க பாரத மணி திருநாளை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.